என்ன என்ன ஆகாசத்தையே பார்த்து உட்கார்ந்துருக்க? இன்னைக்கு நான் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்க சீட்ல 30 வருஷமா இங்க தோப்பனார் உட்கார்ந்து இருந்தார். இப்போ நான் 25 வருஷமா உட்கார்ந்து இருக்கேன். அடுத்தாப்புல அந்த சீட்ல என் புள்ளதான் உட்காரணும். வேற ஒரு பயிர் உட்கார படாதுன்னா படாது. ஆனா இந்த போன் உட்காருவானோ? லோக்கிச்சகனமே இல்லாம இருக்கானே. அவன் இப்படி அம்மாஞ்சி ஆனதே உங்களாலதான். 4 இடத்துக்கு தனியா போய் நல்லது கட்டுல அடிபட்டாதானே உலக விஷயம் தெரியும். இத பாருங்க, இனிமே நீங்க போற இடத்துக்கு எல்லாம் அவனை அனுப்பிச்சு வைங்க. ஓ, அப்படி சொல்றியோ? பாக்கலாம். அதோ அதோட்டு கூப்பிட்டலப்பா. ஆமா, இனிமே நான் போற இடத்துக்கெல்லாம் நீதான் போன, தெரியுமா இல்லையா? சரிப்பா. நீ என்ன பண்ற, நாளை காலையில் நம்ம நரசிம்மனை பார்த்து அவன் ஆத்திர அவன் டாக்டர் கல்யாணம் ஆகாம இருந்துச்சு, செவ்வாய் தோஷம்டா, இப்ப ஆயிடுத்து. அவனை பார்த்து அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டா, ரொம்ப பெருமைப்பட்டா. நான் நல்ல வார்த்தை சொல்லிட்டான். சொல்றேன் வரதுட்டு. அப்படியே நம்ம கோடியாத்த ராமசாமி இருக்கானோ இல்லையோ, அவன் மச்சினி மண்டையை போட்டான். கேன்சர்ரா, அப்பா வர போக முடியல, நீ போய் பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு 4 நல்ல வார்த்தையா அனுதாபமா சொல்லிட்டு வா. சரி. இவ்வளவு நீந்து போச்சு. ஐயோ, ஏண்டி இப்படி கணக்கு தெரியாம வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? ஐயோ, வந்தவங்க 3.25 ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்கி கொடுத்துட்டு 3 வேளையை மூக்க பிடிக்க திருட்டு போயிட்டாங்க. போகும்போது சமையல் வேற நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. கல்யாணம் அப்படிதாங்க இருக்கும். வீடு மாதிரி உப்பு புளி கணக்கு பார்த்து சிக்கனமா செலவு பண்ண முடியாது. நீ புளியிலையும் கணக்கு பார்க்கல, பிள்ளைகளை பெற்றுக்கிறதுலயும் கணக்கு பார்க்கல. செலவு நினைச்சா என் கண்ணுல தண்ணியா வருது. அழாதீங்க மாமா. அழகதுனால போனவா திரும்பி வந்துருவா போற. ஐயோ, உங்க ஆத்துல உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி நடந்திருக்கவே வேண்டாம். சின்ன வயசு இப்படி திடீர்னு கூட்டின்னு போயிட்டானே ஏமன். எனக்கு செய்தி தெரிஞ்ச உடனே துக்க விசாரிக்கணும்னு ஓடோடி வந்துட்டேன். நீங்களும் மாமியை எப்படிதான் இவ்வளவு தைரியமா இருக்கீங்களோ, எங்க அப்பாவால தாங்கவே முடியல. அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டார். இடிஞ்சு போய் உட்காந்துட்டாரா? ஏன் துக்கம் தான். உங்க ஆத்து பொண்ணுக்கு இப்படி ஒரு அகால மரணம் நேர்ந்திருக்க வேண்டாம் இல்லையா? அதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு அவரு. மாமா, கரெக்டா வந்து துக்கம் விசாரிச்சுட்டேன். இது எங்க அப்பா கேட்டா அவர்கிட்ட சொல்லிடுமா? மாமியை நினைச்சாதான் எனக்கு தாங்க முடியல. பொண்ண சாக கொடுத்துட்டு இப்படி நிக்கிறாளே. மாமா, அவளை பாத்துக்கோ. இனிமே அவளுக்கு எல்லாம் நீங்க தான். எப்போதுமே நான் தானே. பார்வதி, நிஜமா நம்ம வீட்டுல நடந்தது கல்யாணமா இல்ல ஏதாவது எழவா? எனக்கே ஒண்ணும் புரியலீங்க. ஏ நரசிம்மாச்சாரி, அடி உன்னோட வாழ்ந்த காலம் நீ சாகலடி. கூடவே சின்ன வயசுல நம்ம பீச்சில சந்தோஷமா குறுக்கு சுண்டெல்லாம் வாங்கி தின்னோம். ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கேன். சிரிக்கிறேன். ஆண்டவனை சிரிப்பா சிரிக்க வச்சுட்டான். இது நடக்காத அவங்க ஆத்துல இருந்து எத்தனை நாள் நின்றுது ஜமாச்சுட்டு தடப்படவே நினைச்சுட்டேன். எல்லாத்தையும் என் நிலைமை தெரிஞ்ச உனக்கு தடப்படவே ஜமாச்சுட்டா. அப்பா அவர்கிட்ட அவசியம் சொல்லிட்டு வர சொன்னார். டே மாமா கிட்ட சொல்றா, அவரோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, இனிமே அவர் நிம்மதியா இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னார். முதல்ல வெளியா பட்சம் எல்லாம் வாங்கிக்காம நான் போறேன்னா மாமா சாயந்தரம் கச்சேரி உண்டா? எங்க ஆபீஸ் நரசிம்மாச்சாரி பையன். அப்பா தன்னுடைய வாழ்க்கையையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுட்டு வர சொன்ன. அப்பா வந்து கேட்டானா நான் கங்கராஜுலேஷன் கரெக்டா சொல்லிட்டேன்னு சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து எப்படியோ மாப்பிளை மடிக்கு போட்டேன். சம்பந்தி ஆத்துதா என்ன மரியாதை வரும்? ராமசாமி, என் பொண்டாட்டி செத்து போனது கூட எனக்கு வருத்தம் இல்லடா. இப்படி ஒருத்தன் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போறாரு என்று எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் அப்பா கிட்ட போய் இதை பத்தி பேசிக்கிறேன். நமஸ்காரம் மிஸ்டர் நரசிம்மாச்சாரி. ராமசாமி கைய கொடுங்க. நான் உங்க பையனை பத்தி என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வெரி பிரில்லியன்ட், ரொம்ப பிரில்லியன்ட். சர்வீஸ் கமிஷனுக்கு மட்டும் இல்ல, IAS பரீட்சைக்கே அனுப்பிச்சா கூட அவன் தான் லாஸ்ட்ல ஃபர்ஸ்டா வருவான். வடி கட்டின மடையன். இப்படி ஒண்ணு எனக்கு பிறந்திருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு நானே IPC 302 கழுத்துல கயத்த மாட்டிக்கிட்டு தொங்கிருப்பேன். பேசாம பெருமாள் கோவில்ல தீவட்டி பிடிக்க அனுப்புங்க. அதையும் அவன் சரியா செஞ்சா உங்க அதிர்ஷ்டம். என் மச்சினி சாவுக்கு துக்கம் விசாரிக்க வந்து கல்யாணம் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அவனை பத்தி நினைக்கிறத உண்மை பத்தின துக்கம் தான் எனக்கு அதிகமா வருது. கட்டிற புள்ளைய உதவாக்கிறேன். அவன் உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவம். பிள்ளையா
போய் துக்கம் விசாரிச்சுட்டு வாங்க, கல்யாணம் விசாரிச்சுட்டு வந்திருக்கா. சும்மா கலந்த தங்க ஊருக்கு தாண்டி சொல்லுவாரோ நீ தாண்டி காரணம். வீட்டுல இந்த அவரை வெளியில அனுப்பிச்சு விசாரிச்சுட்டு வாங்க சொல்லியோ இல்லையா? இவன் போய் இவனுக்காக நான் எத்தனை பேர் கூட சண்டை போடுவேன், எத்தனை பேர் கூட வருத்தி கட்டிக்கிட்டு நிற்பேன். அவனையே அடித்துக் கொள்றேன். அவனை பெத்த பாத்துக்காக என்ன அடித்துக் கொள்ளுங்க, என்ன அடித்துக் கொள்ளுங்க. உங்களை ஏன் ஜெயிக்கிறேன்? நான் செய்த பாவத்துக்கு கொடுத்தான். ஆனா இப்படி ஒண்ணு படிச்சுட்டானே. என் குழந்தை உருட்டு நோக்கத்தோட சேர்ந்துட்டான் தெரிஞ்சா போதும், அடுத்த நிமிஷமே நான் செத்துருவப்பா. எனக்கு யாரும் கர்ண மந்திரம் சொல்ல வேண்டாம். உன் குழந்தை உருட்டுட்டா, வரத குட்டி உருட்டுட்டா சொன்னா போதும். அப்பா சீனிவாசா, உன் பாதத்தில் வந்து சேர்த்துருவேண்டாப்பா, நான் சேர்த்துருவேண்டாப்பா, நான் சேர்த்துருவேண்டா. அப்படி பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றேன். நீங்க சொல்றதை என்னால தாங்கிக்க முடியலப்பா. நான் என்னப்பா போட்டுட்டோம்? நீங்க சொல்லி தரதெல்லாம் எனக்கு நல்லாதான் போயிருது, மறந்து போயிருதுப்பா. அப்பா அப்பா நீங்க என்ன கொண்டுடுங்க, ஆனா எங்களை விட்டு போயிடுறான்னு மட்டும் சொல்லிடாதேப்பா. உங்களை விட்டா இன்னைக்கு இந்த லோகத்துல யாருப்பா இருக்கா? யாருப்பா? சீனிவாசா, அப்பா நல்ல குழந்தைடா, நல்ல குழந்தைடா. மாமா, தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க மாமா. வரது குட்டிய படிக்க வச்சு சமத்தாக்குறது என் பொறுப்பு மாமா. நான் சத்தியம் பண்ணி தரேன். மாட்டு பொண்ணு, நீ அந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா உடனே அந்த தாயாஸ்தானத்தை வச்சு செய்யப்பட்டியம்மா. குழந்தைய நல்லா அடிச்சுட்டு போய் சமாதானப்படுத்து. A plus B whole square is equal to A square plus B square plus 2AB. கணக்கு போட்டியா? கரெக்டா இருக்கே. நீ எக்ஸாம் நான் கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். அது என்னமோ தெரியல ஜெயந்தி, நீ எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு மண்டையில நல்லாவே ஏறுது. அப்படியா? அதுக்கு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்? அதுக்கு பேருதான் 3 எழுத்து. 3 எழுத்தா? கால் புரிஞ்செடுத்து. என்னைக்கு நாங்க இந்த வீட்டுக்கு குடி வந்தோமோ அன்னையில இருந்தே உன் மேல எனக்கு ஒரு இது. ஆனா எனக்கு வேற ஒருத்த மேல இது இருக்கு. ஏற்கனவே வேற ஒருத்தர் இருக்கானா? நீ என்ன சொல்ற? ஆமா வருது. பீமாராவ் மேல எனக்கு அளவு கடந்த பாசம். ஆனா அவன் என்ன தங்கச்சியாவே நினைக்கிறது இல்ல. அதனாலதான் உன்ன அண்ணனா நினைச்சு பாசத்தை செலுத்துற. அண்ணனா? என்னமோ 3 எழுத்து. ஆமா, பாசம் அதுவும் 3 எழுத்து தானே. பாசமா? மூதேவி, அதுவும் 3 எழுத்து தான். A plus B whole square is equal to A square plus 2AB plus B square. எனக்கு தெரியாதாக்கும் 3 எழுத்தை பத்தி. நான் சொல்லிட்டு போயிட்டேன். தனியா உட்கார்ந்து பரம்பரா பீமா, உன்னிட்டதான் ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு சொல்லு. நான் இருந்திருந்தே வாழ்க்கையில ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லலான்னு பார்த்தா அவ பதிலுக்கு என்ன அண்ணான்ட்டு போயிட்டாரா? புச்சுக்குச்சு கண்ணு மத்தல்ல அப்படிதாமா சொல்லுவா. போக போகதான் காதலா மாறும். விட்டாத டாவாடி அப்படின்னா காதல் பண்ணா. டேய், உனக்கு வர்ற பொண்ணாவது இன்டெலிஜென்டா இருந்தா பிறக்கிற குழந்தை பேலன்ஸ் ஆயிடும் பாரு. இது நல்ல ஐடியாடா. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ ஏதாவது 6 அடியில ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு 3 அடியில ஏதாவது பிறந்து பேலன்ஸா? இல்ல, எனக்கு அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பெரியவான பொறுக்கி. என்னோட ரவுடியாவ கிட்டத்தட்ட உன்ன மாதிரி வச்சுக்கோ. அவனை எங்கிட்ட விடுறான்? அவன் குடலை எடுத்து மாலையா போட்டுக்கிட்டு ஆடுவான்டா. ரொம்ப கஷ்டம்டா. ஏண்டா நீ மாலையா போட்டுக்கிற அளவுக்கு அவனுக்கு குடலே கிடையாது. அது இத்தினோடு சைக்கிள் வாழ்க்கை மாதிரி இருக்குது. ஆணையா சொல்றேன், உன் காதலை எவனாவது குறுக்க வந்தா அவனை கேட்டுருவ. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஆமா,
பொண்ணு யாரு? வேற யாரும் இல்ல, உங்க ஆத்து ஜெயந்தி. ஜெயந்திய சத்தியம் சத்தியம்டா, மூணு தரம். என் சத்தியத்தால கட்டி போட்டுட்டானே, அவுத்து விட்டுருவா. என் வீரத்தை விழுப்புரைய தீர்ச்சுட்டானே. போடா போ, உன் மூளைக்கும் அவன் மூஞ்சிக்கும் சரியா இருக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்றா. ஜெயந்தி இங்க காணாம போயிட்டான். ஜெயந்தி, இந்த வருதுவ காதலிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீ ஆட்சேபனை பண்ணினாலும் எனக்கு கவலை இல்லை.